Instagram ஸ்டோரியில இருக்கக்கூடிய ரீஸ்டைல் ஆப்ஷன் பத்தி தான் இந்த வீடியோ டீடைலா வந்து பார்க்க போறோம். அந்த ஆப்ஷன் எப்படி வந்து யூஸ் பண்றது, அது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்து ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்டோரி ஆப்ஷன் இருக்கும். ஸ்டோரி ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த இமேஜை ஸ்டோரியில் போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கேலரிலேருந்து செலக்ட் பண்ணி வந்து போட்டுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ப்ரெஸ் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ரீஸ்டைல் ஆப்ஷனு. ஸோ இந்த ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களோட ஃபோட்டோவில் நீங்கள் எதுவும் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த ஆட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஆட் லைட்ஸ் அப்படின்ற மாதிரி நான் வந்து போடுறேன். போட்டுட்டு இதில் ஏரோ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் வந்து லோடிங் வந்து ஆகும். ஒன்ஸ் லோடிங் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன ஆட் பண்ணீங்களோ அது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு வந்து லைட் நான் போட்டிருந்தேன், லைட் வந்து இந்த மாதிரி வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா டன் ஆப்ஷன் கிளிக் பண்ணி டன் பண்ணிக்கலாம். இல்லை வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து அண்டு கொடுத்துருப்பாங்க, அண்டு கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அண்டுமே வந்து பண்ணிக்கலாம். அண்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து டெலீட் ஆகிடும். அதுக்கப்புறம் ரிமூவ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ரிமூவ் ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு உங்களோட ஃபோட்டோவில் நீங்கள் எதை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்றத நான் வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இதில் வந்து சைடில் வந்து ஒரு ஏரோ இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்ன ரிமூவ் பண்ண நினைக்கிறீங்களோ அது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவில் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் அப்படின்றது வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. தேவையில்லை அப்படின்னா வந்து நீங்கள் வந்துட்டு அண்டு கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சேஞ்ச் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. சேஞ்ச் ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ஃபோட்டோவில் எதுவும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோவில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் சேஞ்ச் ட்ரெஸ் கலர் அப்படின்றத நான் வந்து கொடுக்குறேன். சேஞ்ச் ட்ரெஸ் கலர் அப்படின்றத நான் வந்து கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோடிங் வந்து ஆகிட்டு இருக்கும். ஒன்ஸ் லோடிங் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து வந்துடும். கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதில் பெருசாக வந்து சேஞ்ச் பண்ணல, லைட்டாக தான் வந்து அந்த ஷேடோ மட்டும் சேஞ்ச் ஆகிருக்குது லைட்டாக. ரொம்ப கரெக்டாக வந்து வரல. அப்போனா நம்ம வேறு ப்ராம்ப்ட் வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ நான் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா வந்து சேஞ்ச் ஹேர் ஸ்டைல் அப்படின்றத நான் வந்து கொடுக்குறேன். ஒரு சிலது நீங்கள் வந்து டைப் பண்ணி சென்ட் பண்ணுறப்ப அது உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாமல் வந்து இருக்கும். அப்படி ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேறு மாதிரி நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஒர்க் ஆகும். இப்போ நான் வந்து சேஞ்ச் ஹேர் ஸ்டைல்னு கொடுத்தேன். இப்போ வந்து ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் வந்து சேஞ்ச் பேக்ரவுண்ட் அப்படின்றத கொடுக்குறீங்க. இப்போ நான் வந்து சேஞ்ச் பேக்ரவுண்ட் லைக் நேச்சர் அப்படின்றத நான் வந்து கொடுக்குறேன். இப்போ நேச்சர் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு பேக்ரவுண்டை வந்து சேஞ்ச் பண்ணி வந்து கொடுக்கும். ஜஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸ் தான், உங்களுக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு அந்த இது வந்து ரெடியாகி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த பேக்ரவுண்ட் அப்படின்றது சேஞ்ச் ஆயிருச்சு. வேணும் அப்படின்னா நீங்கள் டன் கொடுத்துக்கலாம், வேணான்னா அண்டு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ரீஸ்டைல் ஆப்ஷனை உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் ரிமூவ் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எதுவும் ஆட் பண்ணுறதா இருந்தாலுமே ஆட் வந்து பண்ணிக்க முடியும். இல்லை ஃபோட்டோவில் எதுவும் சேஞ்சஸ் பண்ணாலும் நீங்கள் சேஞ்சஸும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய இந்த ரீஸ்டைல் ஆப்ஷன் பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த ரீஸ்டைல் ஆப்ஷனே உங்களோட இன்ஸ்டாகிராமில் வந்து வராமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டாகிராம் அப்போ ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டே இருங்க. சீக்கிரமாகவே உங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் வந்துடும்.